பொதுவாக நம்ம ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணுற இன்ஜின்ஸை ஸ்பார்க் இக்னிஷன் அதாவது எஸ்ஐ இன்ஜின்ஸ் அண்ட் கம்ப்ரஷன் இக்னிஷன் அதாவது சிஏ இன்ஜின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது பார்த்துடலாம். அதுக்கு பெருசாலாம் வித்தியாசம் கிடையாதுங்க. ஸ்பார்க் இக்னிஷன் அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் அண்ட் கம்ப்ரஷன் இக்னிஷன் அப்படின்னா டீசல் இன்ஜின். இந்த ஸ்பார்க் இக்னிஷன் கம்ப்ரஷன் இக்னிஷன் அப்படின்ற நேம்ஸ் எல்லாம் சும்மா வந்தது கிடையாதுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் தமிழ். ரீசெண்டாக நாங்கள் ஆட்டோமொபைல் சீரிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு மொத்த ஆட்டோமொபைலோட சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லேருந்து பெரிய காம்பனன்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். உங்களுக்கு ஆட்டோமொபைல் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பார்க் இக்னிஷன் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம். எஸ்ஏ இன்ஜின் அப்படின்றது பெட்ரோல் ஃபியூலாக கொண்டு ஓடுற இன்ஜினுங்க. உங்கள் பைக்கில் இருந்து உங்கள் கார் அதாவது பெட்ரோலில் ஓடக்கூடிய கார் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இந்த இன்ஜின் தான் இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸில் ஒவ்வொரு ஸ்ட்ரோக் அப்போ ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் நடக்கும். புரியுற மாதிரி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் அப்போ ஏரும் ஃபியூலும் ஒன்றாவே உள்ளாடி வரும். இதை நம்ம சக்ஷன் ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். ஒரு இன்ஜினில் 4 சிலிண்டர் இருக்கலாம், 6 சிலிண்டர் இருக்கலாம். அது அந்த இன்ஜினை பொறுத்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதில் ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி அதுக்குள்ளாடி என்ன நடக்குது அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்க, கீழே போன பிஸ்டன் மேலே வந்திருக்கா. இதுக்கு பேர் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ல உள்ளாடி வந்த ஃபியூலையும் ஏரையும் கம்ப்ரஸ் பண்ணுறது தான் செகண்ட் ஸ்ட்ரோக். இப்போ பிஸ்டனுக்கு மேலே சென்டரில் பாருங்க ஒரு சின்னதாக ஸ்க்ரூ மாதிரி இருக்குதுங்களா. அது ஸ்க்ரூ கிடையாது. அதுக்கு பேர் தான் ஸ்பார்க் பிளக்னு சொல்லுவோம். இதோட வேலை என்ன அப்படின்னா என்ஜின்ல இருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சுட்டு ஒரு ஸ்பார்க் அதாவது ஒரு தீப்பொறி உண்டாக்கணும். இதனால ஏற்கனவே ஹை பிரஷர்ல கம்ப்ரஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த ஃபியூல் அண்ட் ஏர் பயங்கரமா வெடிக்கும். as a ரிசல்ட்டா அந்த பிஸ்டனும் கீழே போகும். இப்போ பிஸ்டன் மேலே வரப்போ தேர்ட் ஸ்ட்ரோக்ல எரிஞ்சு மிச்சம் இருக்கக்கூடிய வேஸ்ட் கேஸ்லாம் எக்ஸாஸ்ட் ஆகுறது தான் ஃபோர்த் ஸ்ட்ரோக் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இந்த ஸ்பார்க் பிளக் வச்சு இக்னிஷன் பண்றதுனால இதை ஸ்பார்க் இக்னிஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கம்ப்ரஷன் இக்னிஷன். இந்த இன்ஜின்ஸ் எல்லாமே டீசல்ல ஓடக்கூடியது. இதுல உங்களுக்கு ஸ்பார்க் பிளக்லாம் இருக்காதுங்க. ஃபியூல் இன்ஜெக்டர்னு ஒன்று இருக்கும். எஸ்ஐ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஃபியூலும் யாருமே சேர்ந்து வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ல. பட் இதுல ஏர் மட்டும் தான் உள்ளாடி வரும். இதுலயுமே ரெண்டாவது ஸ்ட்ரோக் கம்ப்ரஸ் தான் பண்ணணும். அதாவது உள்ளாடி வந்து அந்த ஏரை மட்டுமே கம்ப்ரஸ் பண்ணும். இப்போ எஸ்ஐ இன்ஜின்ல மூணாவது ஸ்ட்ரோக்ல அது என்ன பண்ணும்? ஸ்பார்க் பிளக் ஸ்பார்க் கொடுக்குமா? பட் இதுல அதெல்லாம் பண்ணாது. ஃபியூல் இன்ஜெக்டர் ஃபியூலை ஸ்ப்ரே பண்ணும். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், எஸ்ஐ இன்ஜின்ல ஸ்பார்க் கொடுக்கறனால அது எரியுது அப்படின்ட்டு. ஆனா டீசல் இன்ஜின்ல ஏன் ஸ்பார்க்கே கொடுக்க மாட்டேங்குது ஆனா எரியுது? அது எப்படின்னா, பெட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு டென்சிட்டி ரொம்பவே கம்மிங்க. அதுக்கு ஸ்பார்க் கொடுத்தா தான் எரியும். பட் டீசல் அப்படி கிடையாது. பெட்ரோல் விடையும் டென்சிட்டி ரொம்பவே அதிகம். ஸோ அது கம்ப்ரஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரே போதும் அதை பற்ற வைக்கிறதுக்கு. ஃபோர்த் ஸ்ட்ரோக் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக், அதாவது எரிஞ்சிருக்கிற வேஸ்ட் கேஸஸ் எல்லாம் வெளியே போகும். ஒரு பேரல்ல இந்த 4 ஸ்ட்ரோக்குமே நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் ஒரு கிராங்க்ல 2 ரெவல்யூஷன் நடக்கும். அதாவது 4 ஸ்ட்ரோக் இன்ஜினை சொல்றேன். கிராங்க்னா ஒன்றும் இல்லை நண்பா, இந்த பிஸ்டன் பேரல் இருக்குல்ல, அதுல இருந்து ஒவ்வொரு பிஸ்டன்ஸையுமே பிஸ்டன் ராட் வச்சு கிராங்க் ஷாஃப்ட் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. கிராங்க் ஷாஃப்ட் தான் இன்ஜினோட அவுட்புட். இதுல இருந்து ஏசி, வாட்டர் பம்ப் இதுக்கெல்லாம் பெல்ட் போட்டு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. கூடவே டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்க்கும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் அதாவது கியர் பாக்ஸை தாண்டி தான் டிஃபரன்ஷியல் வழியா வீலுக்கு பவர் போகுது. இதை பத்தி அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு எஸ்ஐ இன்ஜின்ஸ் அண்ட் சி இன்ஜின்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு லெங்தா இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்க்குமே ஷார்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு டைம் இல்லைனா அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.